ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்டினதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒவ்வொரு புதன்கிழமையினுடைய கூட்டத்தினுடைய நோக்கத்தை நாம் அறிந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அல்லேலூயா. அருமையான ராபின்சன் ஐயா அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியங்களுக்காக, இந்த பாடல் ஊழியங்களுக்காக, இந்த பத்திரிகை ஊழியங்களுக்காக, இந்த கேசட் ஊழியங்களுக்காக, இந்த சுவிசேஷ ஊழியங்களுக்காக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான சபை எழுப்புதல் ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நோக்கமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை கூடி வந்திருக்கிற ஊழியக்காரர்களாகிய நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அருமையான மைக்கேல் ஐயா கேட்டது போல, அருமையான அருள் பீட்டர் ஐயா கேட்டது போல, பிரசங்கத்துக்கு அதிகமான நேரம் கொடுக்க வேண்டும், சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று கேட்டாலும் அதனுடைய நோக்கம் அல்ல இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். உண்மை அதுதான். கூட்டத்தினுடைய நோக்கம் அருமையான தாசருக்காக, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியங்களுக்காக அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஊழியக்காரர்களை கூப்பிட்டு என்ன செய்கிறார், தேவ சமூகத்தில் பாடி துதித்து ஜெபித்து அதன் மத்தியிலும் அவர் அந்த பாடல் பாடினார் பார்த்தீங்களா, என்னை உருவாக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி அதன் மத்தியில் உங்களையும் என்னையும் உருவாக்கும்படியாக நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க பாட அதன் மத்தியிலே கொஞ்ச நேரம் கர்த்தருடைய ஆலோசனை கேட்க தான் அவர்கள் இந்த கூட்டங்களை நடத்தி கொள்கிறார்கள். அதை அறிந்து நாம் செய்வோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. 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 அது அப்படி செய்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலே இந்த அருமையான ஐயா அவர்கள் சோத்திர கர்த்தருடைய கிருபையினாலே அருள் பெற்றையா ஜெபித்தார். ஆண்டு சமூகத்தில் அவர் காத்திருந்து பெற்றுக்கொண்ட பாடல். அல்லேலூயா. அல்லேலூயா. காத்திருந்தது மாத்திரம் இல்லை, காத்திருந்து ஜெபித்தார். ஜெபித்ததுனாலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். கேட்டதுனாலே மாத்திரம் இல்லை, அதை எழுதினார். எழுதினார் மாத்திரம் இல்லை, அதை பாடினார். பாடினது மாத்திரமல்ல, அதை கொண்டு போக பிரயாசப்பட்டார். இத்தனை காரியங்களை செய்தார். அதனாலே அவர்களுக்காக ஜெபிப்போம். பாடல் புஸ்தகங்களை அச்சிடப்பட்டிருக்கு. அது இன்னும் அநேகருக்கு போய் என்ன செய்யணும், சேரணும். அநேகருக்கு கிடைக்கணும். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த பத்திரிகை ஊழியங்களுக்கு ஸ்டாம்ப் போட்ட வேண்டிய காரியம் இருக்குது, அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் தொடர்ந்து அவர்களை பல சபைகளை கொண்டு போய் ஆண்டவர் உபயோகப்படுத்த ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு மாத்திரமல்ல, சிஸ்டருக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்க ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர்களுடைய பிள்ளைகள் நிர்வா அவர்களுக்கும், அருமையான இரண்டாவது மகளுக்கும், மூன்றாவது மகள் ரூத்துக்கும், நான்காவது மகள் சோத்ரா ஏஞ்சலுக்கும் ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே அந்த படிக்கிற மகளை ஆசிரியருக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் நடத்தி கொள்ளும். அதுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, யோபு சிநேகருக்காக வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அதனால நாம இந்த இடத்துல அருமையான கர்த்தருடைய தாசருக்காக நாம வேண்டிக் கொள்வோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டதுனாலே இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆண்டவர் கிருபை செய்வாரார். அல்லேலூயா. 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 அதனாலே இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்காக அவர்கள் பல ஆயிரங்களை செலவு செய்து அவர்கள் உங்களை என்னை அழைக்கிறார்கள். அது தவறல்ல. அல்லேலூயா. நாம் அப்படியாக கூடி இந்த பாடல்களை கற்றுக்கொள்வோமானால், ஜெபம் பண்ணுவோமானால், அதன் மத்தியிலே கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போமானால் கர்த்தர் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. நான்
இந்த இடத்துல கடந்த நாட்களில் சொன்னது போல பிரசங்கிப்பதற்காக நான் வரவில்லை, நான் இந்த பாடல்களை கேட்பதற்காக வரேன். இந்த ஜெபங்களிலே கலந்து கொள்வதற்காக வரேன். பிரசங்கங்களை கேட்கவே நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனாலே ஸ்தோத்திரம், நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. கடந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன். அப்போ இது யார் சொல்லுகிறார் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொல்கிறார், அவருடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. அல்லேலூயா. ரோமர் 8:9 கடைசி. அதனாலே நாம் அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று 7 விதமான ஆவிகளை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் இல்லை, ஆண்டவர் கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அது வந்தது என்று எழுதியிருக்கிறது, ஆனால் அதனுடைய நோக்கம் வருகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய, அதாவது அவருடையவர்களை மீட்க அவர் வருகிறார். அப்படியானால் யார் அவருடையவர்கள்? முதலாவது அவருடைய ஆவியை உடையவர்கள் அவருடைய, இரண்டாவது மீட்கப்பட போகிறவர்கள் அவருடையவர்கள் என்று சொல்லி கடந்த வாரத்திலே கொஞ்சம் நேரம் இருந்தபடினாலே நான் உங்களுக்கு வசன மேற்கோள் காட்டாதபடி ஒரு 7 காரியத்தில் இருந்து நான் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். அதை நான் இன்றைக்கு பிரசங்கிக்க போகிறதில்லை, நாம் மற்ற பகுதிக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. ஆகையாலே அருமையானவர்களே, நாம் எதிலிருந்து நாம் ஸ்தோத்திரம் அப்படியாக மீட்கப்பட வேண்டும் என்கிற காரியங்களிலே ஸ்தோத்திரம் நாம் கடந்த நாட்களில் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அடிமைப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க வாருங்கள் என்று அந்த அருமையான ஒரு பாடல். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். போதும். முதலாவது இங்கு கலாத்தியர் நிருபத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நாம் எதற்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம்? உலக வழிபாடு. அதைத்தான் நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு என்ன செய்தார்கள்? அடிமைப்பட்டிருந்தார்கள் 430 வருடம். அவர்களை விடுதலையாக்க மோசே என்னும் இரட்சகனை கர்த்தர் அனுப்பி அற்புதங்களை செய்து அவர்களை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. விடுதலையாக்கி வனாந்தரத்திலே அவர் வழி நடத்தினார் 40 ஆண்டு. அல்லேலூயா. அவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்திலே நடந்தார். அந்த எகிப்து உலகம், அந்த உலக வழிபாடுகளில் இருந்து அடிமைப்பட்டு கிடந்தார். அல்லேலூயா. அதனால தான் ஐயா பாட்டு எழுதியிருக்காங்க, அடிமைப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க வாருங்கள். அல்லேலூயா. அப்படியானால் இதிலிருந்து மீட்கப்பட்டவர்களை தான் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே, 2ஆம் வருகையிலே கர்த்தர் என்ன செய்வார்? அந்த ஏசாயா 35:10 படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அல்லேலூயா. அதுல வருவார்கள் என்றால் போவார்கள் என்றார். யார் வருகையில? போவார்கள் 2ஆம் வருகையில். அல்லேலூயா. ஒரு இமை பொழுதிலே யார் மறுரூபமாக்கப்படுவார்கள். அல்லேலூயா என்று சொன்னால் உலக வழிபாடுகளில் இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட, விடுதலையாக்க. அல்லேலூயா. அப்படியானால் அருமையானவர்கள் அவர்கள் தான், அவர்களை மீட்கத்தான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? 2ஆம் வருகையாக நினையாத வேளையிலே ஆகாய மத்தியாவிலே வரப்போகிறார். 2வதாக நாம் பார்த்தோம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு இவ்விதமாக எழுதப்பட்டது. அந்தகார, அந்த வசனத்தை வாசிப்போம். பாருங்க, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி இங்க 2வதாக யார் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அதாவது அந்த வசனத்தில் இருக்கிறது, அந்தகார இருளின் அதிகாரத்திலிருந்து, இருளின் அதிகாரத்தின் அதிபதி பிசாசாயிரும். அதைத்தான் நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னேன். எகிப்து முதலாவது உலக வழிபாடு, 2வதாக பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறார். அந்த பிசாசிலிருந்து நாம் என்ன செய்யணும்? விடுதலையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. விடுதலையாக்கப்பட்டவர்களை தான் அவர் என்ன செய்வார்? வருகையிலே
மீட்டெடுப்பார். அல்லேலூயா. ஆகையால இப்படி ஒரு 7 காரியங்களை நான் கடந்த நாட்களிலே உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். மூன்றாவதாக யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். ஆகையாலே பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்படணும். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவதோ நித்திய ஜீவன். ஆகையாலே பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட, அதை குறித்து தான் அந்த 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ரோமரிலே பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலையாக்கிட்டே என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அவர் விடுதலையாக்கப்பட்டார். அல்லேலூயா. அதுபோல நாமும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்படி விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, மீட்கப்பட்டவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் முதலாவது உலக வழிபாடுகளில் இருந்து என்ன செய்யணும்? மீட்கப்படணும், அடிமைதனத்திலிருந்து. இரண்டாவது பிசாசின் அடிமைதனத்திலிருந்து மீட்கப்படணும். மூன்றாவது பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து மீட்கப்படும். இந்த மீட்கப்பட்டவர்களை மீட்கும் வழிதான், அவர்களை தான் தேவன் சொல்கிறார் என்னுடையவர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரிதான், ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, யார் அவருடையவர்கள்? மீட்கப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. ஆகையால இதற்கும் இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. சமயம் இல்லாதனாலே நான் மேற்கோள் காட்டி கடந்து போக விரும்புகிறேன். ஆகையாலே நான்காவதாக ரோமர் 6:23 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, அங்கு பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்தில் இருந்து ஒரு மனிதன் என்ன செய்யணும்? விடுதலையாக்கப்படும். மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதன் என்ன செய்யணும்? நம்முடைய ஆதாம் என்ன செய்தான்? அதாவது இந்த கனியை புசிக்க நாளிலே சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அது போலவே அவன் என்ன செய்தான்? மரித்தான். ஆனால் என்ன செய்தான்? உயிரோட 930 வருஷம் வாழ்ந்தான். அப்ப எதுல மரித்தான்? அவனுடைய ஆத்மா பாவத்துல என்ன செஞ்சுட்டு மரித்து போயிட்டு. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய ஆத்மா பாவத்துல மரித்து கிடக்கிறதுனாலதான் அவங்களுக்கு சினிமா பார்க்கறது தப்பு இல்லை, சிகரெட் அடிக்கிறது தப்பு இல்லை, குடிக்கிறது தப்பு இல்லை, பூ வைக்கிறது தப்பு அல்ல, அலங்காரம் பண்ணுகிறது தப்பல்ல, ஆடம்பரம் பண்ணுறது தப்பல்ல, அதாவது சுட்டி டிவி பார்க்கறது தப்பல்ல, கொடி போடுறது தப்பல்ல, வாட்ஸ்அப் பார்க்கறது தப்பல்ல. இப்படி அநேக காரியங்களை என்ன செய்கிறாங்க? மனுப்பி கொண்டு இருக்காங்க. ஆனால் நிச்சயமா, அதாவது அதை இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்தவனையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுடைய வித்தியாசத்தையும் அந்நாளிலே காண்பேன். அதாவது எந்நாளிலே என்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளில். அப்போ யாரும் அவர் சேர்ப்பா? அவருடைய சம்பத்தா இருக்கிறவர், முத்தா இருக்க, கோதுமை மணியா இருக்கிறவர், பதரையோ அவர் என்ன செய்வார்? சுட்டரிப்பார். ஆகையாலே அருமையான இப்போ அந்த வசனத்துக்கு போகல, மல்லியா அந்த 4ஆம் அதிகாரம் 3:17 போகல. இப்போ அந்த சம்பத்துங்கிறதுக்கு ஒரு காரியத்தை என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு சித்தமானா இன்னொரு நாள் என்ன செய்யலாம்? பேசலாம். அப்போ பாருங்க, இன்றைக்கு நாம என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? விடுதலையாக்கப்படணும், விடுதலையாக்கப்படணும். அல்லேலூயா. நான் 9:30 வர வேண்டாம். அப்போ பாருங்க, பாவத்தை, அதாவது மரணத்தில் இருந்து என்ன செய்யணும்? இன்னைக்கு அநேகர் என்ன செய்திருக்காங்க? மரித்து கிடக்கிறார். அல்லேலூயா. அவர்களை உயிர்ப்பிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அதை ரோமர் 8:11 வாசிக்கிறோம். அதை என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவை மரித்து எழும்ப பண்ணியவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில 2 விதமான மரணம் இருக்கு. ஒன்று, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு என்ன செய்யணும்? அதாவது ஞானசானம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. அவன் மரித்தவன் என்ன செய்வானா? அதாவது யாரையாவது திட்டுவானா? திட்டமான். மரித்தவன் யாரையாவது பார்ப்பானா? பார்க்க. மரித்தவன் யாரையாவது சோத்துரா கொடுத்தா வாங்குவானா? வாங்குவான். நடப்பானா? நடக்கவானா? எங்கேயாவது போவானா? போக மாட்டான். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்கு ஒருத்தர் மரித்தா, அதாவது கிறிஸ்துவோடு மரித்தவர்கள் உன்னதங்களில் என்ன செஞ்சிருக்கிறார்? வாசம் பண்ணுகிறார். ஆகையால இப்படி நிறைய ஆவிக்குரியது. அவன் தேவ பாதத்துல கிடப்பான். அல்லேலூயா. தேவனை துதித்து கொண்டு கிடப்பான்.
ஆமாம் சோத்திரம். எனக்கு இவரை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்போ பார்த்தாலும் படித்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அது எவர்கள் தேவாவினால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய நடத்தப்படுகிறாலும் அவர் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அப்போ பாவத்துக்கு அடிமை, மரணத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார். அவர்களை மீட்டெடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அந்த மரணத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களைத்தான் அவர் என்ன செய்வார்? மீட்டெடுப்பார். வருகை அவர்கள் தான் அவருடையவர்கள். அவர்கள் தான் அவருடையவர்கள். நல்லா நம்ம ஊழியக்காரர்கள் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ சோத்திரம். அதாவது முதலாவதாக உலக வழிபாடுகளுக்கு நாம் என்ன செய்யணும்? அடிமையிலிருந்து விடுதலையாக்கப்படணும். இரண்டாவது பார்வோனாகிய பிசாசு, அதாவது அதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? விடுதலை பெறணும். மூன்றாவதாக நாம் என்ன செய்யணும்? அந்த சோத்திரம் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்படணும். நாலாவது மரணத்திலிருந்து. அஞ்சாவது நான் உங்களுக்கு சொன்னேன் ரோமர் 8:23 சரீர மீட்பு ஆகிய மீட்பு வர என்ன செய்ய தவிக்கிறோம் என்று எழுதப்பட்டது. வாசிங்க அந்த வசனத்தை. ரோமர் 8:23. நாமும் கூட தவிக்கிறோம். இந்த சரீரம் மீட்கப்படும். சரீரம் என்ன செய்யணும்? மீட்கப்படும். இந்த சரீரம். அல்லேலூயா. இந்த சரீரத்தை தான் அதை ஞானஸ்நானத்தினால அவர் என்ன செய்யறார்? மீட்டெடுக்கிறார். புதிய உடன்படிக்கையில் அவரோட நம்ம என்ன செய்யணும்? இணைக்கப்படணும். மரணத்தின் சாயலாக அதில் மீட்டெடுக்கும். அதான் பாவத்துக்கு மடித்து நீதிக்கு. பழையவைகள் ஒளிந்து போகணும், எல்லாம் புதிதாக்கப்பட்டு புதிய நம்ம மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புது சிருஷ்டியாக நம்முடைய சரீரம் காணப்பட வேண்டும். பழையவைகள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதை அநேக வசனங்கள்ல நிருபங்கள்ல அதை குறித்து எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சோத்திர ஆவியின் கனிகள் 9 அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் அப்படிப்பட்டவர்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று முன்னோரை சொன்னேன், இப்பவும் சொல்லுகிறேன் சொல்லப்படும். அல்லேலூயா. ஆகையாலே அருமையானவர்களே ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது அதுல இருந்து 1:15 வாசித்தா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன செய்யணும்? நாம் மீட்கப்படுகிறோம் என்று. அல்லேலூயா. அழிவுள்ளதாகி இது அழியாமையோ, சாவுகிறதாகி இது சாவாமையோ தரித்து கொள்ள. அப்பொழுது மரணம் தேகமாக விழுங்கப்படும். அல்லேலூயா. கடைசி சத்துரு மரணம். அல்லேலூயா. ஆகையால் இந்த சரீரம் மீட்கப்பட வேண்டும். 6வது சங்கீதம் 49:5 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்தும மீட்பு கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்தும மீட்கப்பட்டிருக்கும். ஆத்துமா அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா என்ன செஞ்சிருக்கணும்? மீட்கப்பட்டிருக்கணும். இந்த ஆத்துமாவை குறித்தே நம்ம பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. நான் 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டத்துக்காக இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை 3 நாள் பிரசங்கம் 9 பிரசங்கம் பண்ணினேன் பல்லாவரத்தில் ஏசிய சபையில். அல்லேலூயா. 3 நாள் என்னை வச்சு விசேஷத்தை கூட்டம் வச்சுருந்தாங்க. சுத்திகரிப்பு கூட்டம் வருஷ கடைசியில். அதனால இந்த சரீரம், ஆவி, ஆத்மா இந்த 3 எப்படி சுத்திகரிக்கப்படுறோன்னு 9 பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் முடியல. அல்லேலூயா. அப்போ நாம அவ்வளவு கேட்டாலும் நமக்கு இன்னும் நிறைவு வந்துருச்சுன்னு என்ன செய்ய முடியாது. அவ்வளவு கேட்க வேண்டியதா. அதனாலதான் அவர் இன்னும் எவ்வளவு நாளும் பாட வேண்டியதா. அல்லேலூயா. இன்னும் எவ்வளவு நேரம்னாலும் கத்த வேண்டியதா. இன்னும் எவ்வளவு வேணும்னாலும் செபிக்க வேண்டியதா. இன்னும் எவ்வளவு நாளும் சொல்ல வேண்டியதா. அல்லேலூயா. 7வதாக அந்த ரோமர் 8:19-22 வரை வாசித்தால் அதை விட்டுருங்க. பிரசங்கி 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணானது தாழ்ந்த மண்ணுக்கும் ஆவியானது தாழ்ந்த தேவனிடத்துக்கு போகாததுக்கு முன்னே உன் வாலிப பிரயாணங்களில் உன் சிருஷ்டிகரை நிலை என்று எழுதப்பட்டிருக்கு. அதாவது இந்த 7வது ஆவி மீட்கப்பட. ஆவி நம்முடைய சரீரத்துல, அதாவது இந்த ஆவி ஆத்மா சரீரம் இந்த 3ம் அந்த 4 காரியங்கள்ல அடிமைப்பட்டு கிடக்கு. நல்லா புரிஞ்சுக்காங்க. அல்லேலூயா. இந்த ஆவி ஆத்மா சரீரம் இந்த 3ம் இந்த 4 காரியங்கள்ல என்ன செஞ்சு கிடக்கு? அடிமைப்பட்டு. அதைத்தான் தாவீது சொல்றான், என் ஆத்மா மண்ணோடு என்ன செய்திருக்கிறது?
அல்லேலூயா. ஆகையாலே அருமையானவர்களே, இதுல இருந்து நாம மீட்கப்பட்டாதான் அந்த 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுவோம், உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா காக்கப்படுவதாக. அல்லேலூயா. அப்பதான் நாம என்ன செய்ய முடியும்? மறுரூபம் அடைய முடியும், தேவ சாயல் அடைய முடியும். இந்த ஆவி ஆத்மா சரீரத்துல இந்த விதமான கரைகள் இருக்குமான கரை திரை பிழை அற்றவர்களாக நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம என்ன செய்யணும்? இந்த அடிமதனங்களுக்கு நம்மளை ஒப்புக்கூடாதபடி நாம விழிப்பா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களாகிய நாம அல்லேலூயா. அதாவது நாம நடத்துற சபை மக்கள் போறாங்களோ போகலையோ, அல்லேலூயா, சோதரா, நாமளும் முதலாவது போகணும். ரெண்டாவது நம்ம குடும்பம் போகணும், மூணாவது நம்ம பிள்ளைகள் போகணும், நாலாவது நம்முடைய சபை மக்கள் போகணும், ஐந்தாவது நம்ம போகிற வர்ற இடங்கள்ல போகணும், அல்லேலூயா. ஆறாவது நம்ம நம்பி வர்ற ஜனங்களுக்கு போகணும், அல்லேலூயா, அல்லேலூயா. இது முதலாவது நாம யார் போகணுமா? நம்ம போகணும். அது நல்லா புரிஞ்சுக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரோமர் புஸ்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அதாவது ஏன் நம்ம போகணும்னு சொன்னா, அதாவது ஒருவன் அதாவது ஒரு ஸ்திரீ கணவன் மனைவியா இருக்கும்போது மறிச்சிட்டாங்கன்னா, அந்த கணவன் மறிச்சிட்டாங்கன்னா அவங்க பிரமாணத்திலிருந்து என்ன செஞ்சிடறாங்க? விடுதலை ஆக்கப்பட்டுறாங்க. அல்லேலூயா. அப்ப கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். அல்லேலூயா. அங்க போய் ராபின்சன் ஐயா மனைவி அப்படின்னு எங்க சொல்ல முடியும்? அங்க ஆண் என்றும் கிடையாது, அங்க கொள்வனையும் கிடையாது, அங்க தெரியாது. அவங்க எல்லாரும் தேவ சாயலாக இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலக வாழ்க்கைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகள். ஆனா நம்ம இருக்கிற வரை அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யத்தான் வேணும்? புத்தி சொல்லதான் வேணும், ஜெபம் பண்ணதான் வேணும், பிரயாசப்படதான் வேணும், அழத்தான் வேணும், திறப்பில் நிற்கத்தான் வேணும். அல்லேலூயா. அது நம்ம மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. அதனால நாம நம்ம ஜீவனை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. அதாவது இப்போ ஒருத்தர் கிணத்துல கிடக்குறான்னு தண்ணி கூட, அவன் என்ன செய்ய போறான்? சாகத்தான் போறான், நல்லா தெரியுது. ஆனா காப்பாற்ற சொல்லி என்ன செய்யறான்? கத்துறான், இல்ல கையை தூக்குறான். ஆனா அவனை தூக்குறதுக்கு பலன் இல்லைன்னா அவன் உங்களை என்ன செஞ்சிருவான்? அப்ப நீங்களே என்ன செஞ்சிருவீங்க? செத்து போயிருங்க. அப்ப அவனை தூக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கும். அப்படிதான் இருந்தாதான் நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி முதலாவது, அதாவது எனக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். அப்போ அவரு ஊழியத்துக்கு வந்தோடனே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டு வாடகை கொடுக்கலாம் கிடையாது, சொந்த இடம்லாம் கிடையாது. ஸ்தாபனத்துல இருந்து கைவிட்டுட்டாங்க, ஆனா கர்த்தர் கைவிடலை. மக்கள் கைவிட்டுட்டாங்க, ஆனா கர்த்தர் என்ன செய்யல? கைவிடலை. அல்லேலூயா. அப்போ அந்த ஊழியக்காரரு எனக்கு சொன்னாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதா இல்லை, அல்லேலூயா, ஆண்டவர் கஞ்சம் தந்தாலும் சரி கூலை தந்தாலும் சரி அதை குடிச்சிட்டு சந்தோஷமா இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சோடனே பரலோகத்துல போய் சேர்றதுக்கு நீ ஆண்டவருக்காக வாழு அப்படின்னு சொன்ன. அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல நமக்கு அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் அது 70 வருஷம் 80 வருஷம் தான். அதுக்கு பிறகு நீங்களும் நானும் எத்தனை கோடி எத்தனை பேங்க்ல வச்சிருந்தாலும் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அதனால நாம என்ன செய்யணும்? நாம ஆயத்தப்படணும், நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும், சபை மக்களை நம்ம இடத்துல வர்றவங்களை ஆயத்தப்படுத்தணும், நம்மளை கொண்டு போறட்ட ஆயத்தப்படுத்தணும். அது மாதிரி மற்றவர்களை வெளியே இருக்கிறவர்களை, இதெல்லாம் உண்மைதான். ஆனா அதை எல்லாவற்றையும் பார்க்கிறோம் நீங்களும் நானும் என்ன செய்யும்? இதுல இருந்து மீட்கப்பட்டவர்களாக இருப்போமானால் ஆண்டவருடைய வருகையில நானும் போகலாம், நீங்களும் போகலாம். அதனால யாரும் போக மாட்டாங்கன்னு யாருக்கும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா பிந்தினோர் முந்தினோர் பிந்தினோராய். அதனால நீங்க ஒரு விழுந்து போகாதபடிக்கு, அதனால விழுந்து போனவங்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பரிகாசம் பண்ணவோ அவங்கள குறை சொல்லவோ குற்றம் சாட்டவோ வேண்டாம். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 7 விதமான மீட்பை பெற்றவர்கள் பார்த்து கர்த்தர் அவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர்களை மீட்கிற வருஷம் வருகிறது, வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்னும் வரவில்லை. அந்த தீர்க்க தரிசனம் இன்னும் என்ன செய்யல, நிறைவேறல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அது வருகிறது. அல்லேலூயா. இதோ வருகிறது. வேத புத்தகத்திலே மாத்திரம் 318 இடங்கள்ல வருகிறேன் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல மாத்திரம். அல்லேலூயா.
318 இடத்துல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த வசனத்தின்படி நாம் மீட்கப்பட்டவர்களாக நாம் நம்மளை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்மளை காத்துக்கொள்ளணும். மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதவன், மற்றவர்களுக்கு சொல்லுகிற நாம் ஆகாதவனாய் போயிடக்கூடாது, மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற நாம் ஆகாதவனா போயிடக்கூடாது, மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கிற நாம் ஆகாதவனா போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அதாவது உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட்டுட்டு, அதாவது அவன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுக்க துரும்பப்பா. நம்ம கண்ணுல என்ன இருக்குதா? உத்தரம் இருக்கிறான். உத்தரம்னா இவ்வளவு பெருசு. ஆனா அடுத்த கண்ணுல இருக்கிற எதை பார்க்கிறோம்? அதைத்தான் நம்ம பார்க்கறோம். ஆனா நம்ம மேல இருக்கிற பெரிய உத்தரத்தை என்ன செய்ய மாட்டோம். ஆமா. அப்போ இதே போலதான் நாம நம்ம கிட்ட இருக்கிறத, நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு விரல் எடுத்தா நாம் 3 விரல் நமக்கு நேராக தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். இந்த மாதிரி காரியங்களை நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களா இருந்து நாம என்ன செய்யணும்? மீட்கப்படணும். நம்முடைய குடும்பத்தை மீட்கணும், நம்முடைய பிள்ளைகளையும் மீட்கணும், நம்முடைய சபையாரையும் மீட்கணும். அப்படிப்பட்ட பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் மீட்கணும், நம்முடைய கிராமத்தையும் மீட்கணும், நம்முடைய பட்டணத்தை மீட்கணும், நம்முடைய தேசத்தையும். அதனால இப்படிப்பட்டதான இந்த சத்தியத்தின்படி நாம் வாழணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கு, 5 நிமிஷம் தான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால ஒரு வசனத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த வசனத்தை இன்னொரு 5 வாரம் பிரசங்கமானதான். அதனால இன்றைக்கு நான் அந்த சத்தியத்துக்கு போகல. இன்றைக்கு புதிதாக ஒரு வசனத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஆம் சோத்திர. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோ வென்றார், ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்கிறார். இரண்டாவதாக அந்த 14ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்களே, இங்கு தேவனுடைய தாசன் என்று சொல்லப்பட்ட, உத்தமன் என்று சொல்லப்பட்ட, சன்மார்க்கன் என்று சொல்லப்பட்ட, பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று சொல்லப்பட்ட, பூமியிலே அவனை போல ஒருவனும் இல்லை என்று தேவனால் சாட்சியாய் சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அருமையானவர்களே, இது வேத புத்தகத்தினுடைய 18வது புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலே 42 அதிகாரங்கள் இருக்கிறது, 1070 வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்களிலே ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் என்கிற 5 பஞ்சாகம புஸ்தகங்கள் இருக்கிறது. இன்னுமாக 12 சரித்திர புஸ்தகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே இன்னுமாக ஆம் சோத்திர 5 சங்கீத புஸ்தகங்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது ஒரு சங்கீத புஸ்தகம் யோபின் சங்கீத புஸ்தகம். அல்லேலூயா. அது ஒரு துன்பத்தின் ஆம் சோத்திர சங்கீத புஸ்தகம். இரண்டாவது ஆம் சங்கீத புஸ்தகம் இருக்கிறது. அதிலே 150 ஆம் சோத்திர அதிகாரங்கள் இருக்கிறது. அது ஒரு பரவசத்தின் சங்கீத புஸ்தகம், அது ஒரு பிரதிஷ்டையின் சங்கீத புஸ்தகம், அது ஒரு தீர்க்கதரிசன சங்கீத புஸ்தகம், அது ஒரு திருமணத்தின் சங்கீத புஸ்தகம். அப்படி என்று ஏராளமான ஆலோசனைகள் நிரம்பி கிடக்கிறதான, நிரம்பி வழிகிறதான, ஆசீர்வாதம் உள்ளதான, பரவசம் அடைய பண்ணுகிறதான ஒரு சங்கீத புஸ்தகம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிலே தீர்க்க தரிசனமாய் நமக்கு உரைக்கப்படுகிறது இருக்கிறது. பிரதிஷ்டை ஆம் சங்கீதம் இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது திருமண சங்கீதம் இருக்கிறது, ஆம் மரண சங்கீதம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அடங்கின புஸ்தகம். மூன்றாவது நீதிமொழிகள் இருக்கிறது, அது ஞானத்தின் சங்கீத புஸ்தகம். அல்லேலூயா. பிரசங்கி புஸ்தகம் இருக்கிறது, அது தத்துவத்தின் சங்கீத புஸ்தகம். அல்லேலூயா. உன்னத பாட்டு இருக்கிறது, அது அன்பின் சங்கீத புஸ்தகம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னுமாக 17 தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. 5 பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் புலம்பல், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் என்கிற 5 பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. 12 தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. 39 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையாலே இந்த 1070 வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்றும் தேவனுடைய மனுஷ
மனுஷன் தேர்வாகவோ எந்த நற்கிரிகளை செய்ய தகுதியுள்ளவனா இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்காகவோ, கடிந்து கொள்வதற்காகவோ, சீர்திருத்தலுக்காகவோ, நீதியை படிப்பதற்காகவோ பிரயோஜனமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 35,66,480 எழுத்துகள் இருக்கிறது, நமக்கு பிரயோஜனமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1189 அதிகாரங்கள் இருக்கிறது, நமக்கு புரோஜனமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, 8,10,697 வார்த்தைகள் இருக்கிறது, அது நமக்கு புரோஜனமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த சங்கீதத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை ஒரு 5 நிமிடங்கள் நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஆம், யோபு என்றால் துன்புறுத்தப்பட்டவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. யோபு என்றால் அர்த்தம் என்ன? துன்புறுத்தப்பட்டவன். யாராலே துன்புறுத்தப்பட்டவன்? தேவனாலே துன்புறுத்தப்பட்டவனா? மனைவியாலே துன்புறுத்தப்பட்டவனா? பிள்ளைகளால் துன்புறுத்தப்பட்டவனா? அல்ல. வேதம் சொல்லுகிறது அவன் பிசாசானாலே துன்புறுத்தப்பட்டான். அதோடு மாத்திரமல்ல, நண்பர்களாலே துன்புறுத்தப்பட்டான். அதோடு மாத்திரமல்ல, ஆம் சோத்திரா, இனவன ஜந்துகளாலே அவன் துன்புறுத்தப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 1070 வசனம் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய 4 நண்பர்களாலே அவன் துன்புறுத்தப்பட்டான், அவர்களுடைய வார்த்தையினாலே. அல்லேலூயா. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையாலே அருமையானவர்களே, அந்த 4 சோபார், பில்காத், அந்த சேலிகூக், சோத்ரா, அந்த 4 பேரும் என்ன செய்தார்கள்? மாறி மாறி 38ஆம் அதிகாரம் வரை பேசுகிறார்கள். அந்த வார்த்தை அவர்கள் அவனுடைய இருதயத்தை ஆரோசிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அருமையானவர்களே, இங்கு யோபு என்றால் துன்புறுத்தப்பட்டவன். அல்லேலூயா. யாராலே துன்புறுத்தப்பட்டான்? சாத்தானாலே துன்புறுத்தப்பட்டான். அல்லேலூயா. யோபுனுடைய வாழ்க்கையிலே 3 கால கட்டங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கடந்த காலம். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காலம் என்று அவன் சொல்லும்போது அந்த 29:30 வாசிக்கிறார். சென்ற காலத்தில் சீர் இப்பொழுது எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கடந்த காலம் அவன் சீர் மிகுந்தவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்போ நிகழ்காலம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், நிகழ்காலம் எல்லாம் இழந்து நோய்வாய்ப்பட்டு அவன் துன்புறுத்தப்பட்டு சஞ்சலப்பட்டு அவன் அங்கலாய்த்து அவன் நொந்து அவன் குறுகி அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து கதறுகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது காலம் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உள்ள காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அருமையானவர்களே, தேவன் தாம் சாத்தானுக்கு அந்த சோத்திரம் யோபுவை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அருமையானவர்களே, சாத்தான் சிட்சிக்கும்படி, சாத்தான் சோதிக்கும்படி, சாத்தான் சோத்திரம் நம்மை சோத்திரம் நஷ்டப்படுத்தும்படி, சாத்தான் நம்மை வேதனைப்படுத்தும்படி என்ன செய்தார்? தேவன் அனுமதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் யோபு சாத்தானையும் குறை சொல்லவில்லை. அல்லேலூயா. மனைவியையும் குறை சொல்லவில்லை. அல்லேலூயா. பிள்ளைகளையும் குறை சொல்லவில்லை. அல்லேலூயா. வேலைக்காரர்களையும் குறை சொல்லவில்லை. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா நண்பர்களையும் குறை சொல்லவில்லை. அல்லேலூயா. நண்பர்கள் 4 பேர் மாறி மாறி அவனை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் யோபு தன் வாயினால் நாவினால் பாவம் செய்யவில்லை என்று தேவனே சாட்சி சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற சாட்சி மெய் சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையாலே தேவன் பரலோகத்திலே சாட்சியிடுகிற 3 என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர் 3 என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு தேவன் சாட்சியிட சிலரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிலே மனைவி அல்ல, அதிலே பிள்ளைகள் அல்ல, அதிலே நண்பர்கள் அல்ல, அதிலே சபையார் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி, ஜலம், ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்று ஆண்டவர் தேவன். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆகையாலே அருமையானவர்களே, இந்த துன்புறுத்தப்பட்ட இந்த வேளையிலே, இந்த வேதனைப்பட்ட இந்த வேளையிலே, நாம் எல்லாவற்றையும் இழந்து தத்தளித்த வேளையிலே, ஓ சோத்திரம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வியாதிப்பட்டு அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்த வேளையிலே அவன் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அருமையானவர்களே, சோத்திரம், ஒரு ஊழியர் கூடுகையிலே நான் செவ்வாய்பேட்டையிலே இந்த வார்த்தையை 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்படியானால் ஊழியக்காரர்களாகி உங்களுக்கு குறித்திருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு குறித்திருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்கு குறித்திருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்திருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஊழியத்துக்கு குறித்திருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தேவனுடைய வல்லமைகளை அறியாதனால் அல்லவோ தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், சோத்திரம், நீங்கள் மகிமை கர்த்தரை அறிந்தீர்களானால் அவரை சிலுவையில் அறிந்து கொண்டிருக்க மாட்டீர்களே என்று சொன்னார். அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் சொன்னார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். அல்லேலூயா. சீக்கிரம் வாங்க, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். இல்ல 9 ஆகிக்கிறோம்னு பாக்குறீங்களா? 3 மணி வரை கூட பேசுவேன், ஆனா அப்படி பேச மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அருமையானவர்களே, சோத்திரம், நான் முந்தைய பகுதிக்கு போல அவரே என்றால் ஒரே மனதாக இருக்கிறது. அவரை திருப்பத்தக்கவன் யார்? அப்படி என்றால் திருப்பின சிலர் இருக்கிறார்கள். அவரை அறிந்து கொண்டால் தேவனை நாம் பட்சமாய் திருப்பலாம், நாம் தேவன் பட்சமாய் திரும்பலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, அவர் சித்தப்படி எல்லாம் செய்கிறார். எது அவருடைய சித்தம் என்று இரண்டாவது ஒரு படி இருக்கிறது. மூன்றாவது படி, அவர் என்னெல்லாம் செய்வார் என்று ஒரு படி இருக்கிறது. நான்காவது படி, உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் சொல்லுவார். ஐந்தாவதாக அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அருமையானவர்களே, குறித்திருக்கிறதை சோத்திரம் வேத புத்தகம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் வேதத்திலே எதையெல்லாம் தேவன் நமக்கு குறித்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்தால் அதிலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னே ஒன்று வாசித்து நான் முடிச்சிடுறேன். ஒரு 7 காரியம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எதெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம நிறைவேற்ற விரும்புகிறோம். அல்லேலூயா. நாம் அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் அதை நிறைவேற்ற என்ன செய்கிறோம்? எவ்வளவோ போராடுகிறோம். ஆனால் என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியல. ஆனால் அதே யோபு சொல்லுகிறார் 42 அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு தேவரீர் எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்ட கர்த்தரை அறிந்து கொள்வோமானால், ரட்சித்த தெய்வத்தை அறிந்து கொள்வோமானால், அபிஷேகித்த தெய்வத்தை அறிந்து கொள்வோமானால், ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்த தெய்வத்தை அறிந்து கொள்வோமானால், அபிஷேகித்த தெய்வத்தை அறிந்து கொள்வோமானால், பிரசங்கிக்கிற தெய்வத்தை அறிந்து கொள்வோமானால், அல்லேலூயா, ஆண்டவர் சொன்னார் அல்லவா? சோத்திரம். வேத புத்தகத்துல சோத்திரம் லூக்காவின் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 19ஆம் அதிகாரத்துல, உனக்கு கிடைத்த இந்த நாளில் சமாதானத்துக்கு ஏற்று அறிந்திருந்தாயனால் பலமாயிருக்கும். சமாரியா ஸ்திரியை பார்த்து சொன்னார் அல்லவா, உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் நீயே கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஒரு காலம் தாகமடையாத ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு 7 விதமான தண்ணீரை குறித்து அவரு கடந்த நாள் பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலம் தாகமடையாத தண்ணீர் தேவன் கொடுக்கிற தண்ணீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேனிலே ஒரு நதி ஓடி அது 4 ஆறுகளாக பிரிந்தது. ஒரு ஆறு போகிற இடத்துல தங்க விளையும், கோமேதக விளையும், கற்கள் விளையும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாருக்கு துரித்தின் தண்ணீர் செலவழிந்து போய்விட்டது. அவர் அழுதார். அந்த சூர் வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அது இன்றைக்கு மெக்கா என்று சொல்லப்படுகிற தேசத்தை வளமாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏதேனை போலாக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. துறவை உண்டாக்குகிறவர். அல்லேலூயா. துறவை உண்டாக்கினவர். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. நாகமானுக்கு யோர்தானின் தண்ணீர் குஷ்டரோகத்தை நீக்கி ஆரோக்கியமாக்குற தண்ணீர். மாதாவின் தண்ணீர் சுத்தமாக்கின போது அவருடைய தாகத்தை தீர்த்த தண்ணீர், மதுரமான தண்ணீர். அல்லேலூயா. கானாவூரின் தண்ணீர் குறைவை நிறைவாக்கின தண்ணீர். அல்லேலூயா. இப்படி பெலஸ்தா குலத்தினுடைய தண்ணீர் விடுதலையாக்குகிற தண்ணீர். அல்லேலூயா. இயேசு கொடுக்கிற தண்ணீர் ஒரு காலம் தாகமுடையாத தண்ணீர். அது பரிசுத்த ஆவியாகிய தண்ணீர். அது தேவ ஆவியாகிய தண்ணீர். அது சத்திய ஆவியானவராகிய தண்ணீர். அதை ஒருத்தன் குடிச்சுக்கிட்டே இருந்தா அவன் தாகமே வராது. அவர் எத்தனை பாட்டு இன்னும் 3000 எழுதான் அவருக்கு தாகம் வராது. அவர் இன்னைக்கு ராத்திரி முதல் வருஷம் தாகம் வராது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:34 தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அருமையானவர்களே, அவரை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவன் மகை தேடி ஓடி காட்டத்தி மரத்தின் மேல உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் அவன் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்த்தவங்க தேடினான். இயேசு அவனை பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் அவனை சகேவே என்று அழைத்தார். அல்லேலூயா. சீக்கிரமாக இறங்கி வா என்று அழைத்தார். நான் பிரசங்கம் பண்ணா போயிட்டே இருக்கோம், நான் முடித்துடுறேன். அருமையானவர்களே, அப்படியானால் 7 காரியத்தை எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும். நீ அழுதாலும் நடக்காது, நீ உருண்டாலும் நடக்காது, நீ புலம்புனாலும் நடக்காது, நீ தூக்கல தொங்கினாலும் நடக்காது. அல்லேலூயா. அவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சோத்திரம் உலக தோற்றத்திற்கு முன்பதாக உங்களை முன்குறித்திருக்கிறார். முன்குறித்ததினாலே அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ரட்சித்ததினாலே உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் 7 காரியங்களை நான் கர்த்தருக்கு சித்தமான ஐயா எனக்கு ஒரு சமயம் கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதரம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் வீடு என் இதயம் நீர் தங்கும் மாலயம். என் வீடு என் இதயம் நீர் தங்கும் மாலயம். கேவி தேடுவே துதி தேடுவே நீர் தங்கும் சத்தியம் நாளைக்கு கிடைக்குமா? டைம் கிடைக்கும். அல்லையா, டைம் நான் பார்க்கக்கூடாது, கர்த்தரை பார்க்கணும். அருமையான முத்து முகத்தை பாருப்பா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சுகமாய் போயிருக்கலாம், சுகமாய் போட்டுருக்கலாம். தேவன் தேவன வார்த்தை கேட்க 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 இவர்களின் அதிகாரம் கேட்கப்படும். தேவ பிரசன்னம் கூட இருக்கும். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவற்றையும். ஆமென். விப்பிக்கிறார் இயேசு நம்மை தாமே. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நமக்கு தானே. விப்பிக்கிறார் இயேசு நம்மை தாமே. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நமக்கு தானே. அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியம் விசேஷமாக இந்த கூடுகை நடத்துகிற தேவதாசரோடு சிஸ்டரோடு அவருடைய 4 மகள்களோடும் நாம் சோத்திரம் அவருடைய ஊழியங்களோடும் வந்திருக்கிற ஊழியக்காரர்களாகிய நம் அனைவரோடும் ஊழியக்காரிகளாகிய நம் அனைவரோடும் தேவ பிள்ளைகளாகிய நம் அனைவரோடும் அவருடைய வருகை வருகிற நிலைத்திருப்பதாக.
ஆமென்.